ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவுக்கு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல நெடும்கண்டம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்துல பச்சடிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. இந்த பச்சடிங்கிற கிராமம் எப்படி இருக்குன்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களோட முழு வாழ்வாதாரமே கார்டமன், அதாவது ஏலக்காய் பிளான்டேஷனை நம்பி தான் இருக்கு. சொல்ல போனால் அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஏலக்காய் பிளான்டேஷனாக தான் இருக்கும். மக்களோட ஒரே வேலை வாய்ப்பே அந்த ஏலக்காய் பிளான்டேஷன்ல தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பச்சடிங்கிற ஊர்ல ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. மேத்யூ அண்டு மேரி குட்டிங்கிற தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பையனோட பேர் ரெஜி, 2வது பையனோட பேர் சஜி, 3வது ஒரு பொண்ணு இருக்கு, அதோட பேரு சினி. ஸோ இந்த தம்பதிகள் ஓரளவு அந்த ஊர்ல இந்த ஏலக்காய் வியாபாரம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நேரத்தில் 2018ஆம் வருஷம் இந்த குடும்ப தலைவர் மேத்யூங்கிறவர் திடீர்னு மிஸ் ஆயிட்டாரு. உடனே அந்த குடும்ப உறவுகள் அவங்க மனைவி பசங்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் எவ்வளவு தேடியும் அந்த மேத்யூங்கிற நபரை கண்டுபிடிக்க முடியல. சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் குடும்ப பிரச்சனையில ஊரை விட்டு ஓடி போவாங்க, சில பேருக்கு வேற ஏதாவது அஃபையர் இருக்கும், அந்த மாதிரி ஓடி போவாங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு, இனிமேல் அவரை நினைச்சு கவலைப்படுறது வேஸ்ட்னு இந்த மேரி குட்டி கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட 3 பசங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும் பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு, கடைசி சினிங்கிற பெண்ணுக்கு அணக்கராங்கிற ஊர்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ மேரிக்குட்டி தன்னோட 2 பசங்களோட இந்த பச்சடிங்கிற ஊர்ல இருந்துட்டு வராங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மேரிக்குட்டிங்கிற பெண்மணிக்கு ஒரு 60-65 வயசாகுது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஒரு சைடு பக்கவாதம் அவங்க உடம்பே செயலிழந்து போயிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்களால சமைக்கிறதுல இருந்து வீட்டு வேலையை பார்க்கறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. அதே டயத்தில் இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்க ரெகுலரா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் பச்சடிங்கிற இந்த கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நெடும்கண்டம்ங்கிற இன்னொரு ஊர்ல தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ ரெகுலரா வீக்லி ஒரு 2 டேஸ் அது செக்கப்புக்கு போகணுங்கிறதுனால லோக்கல்ல ஒரு ஆட்டோ கான்ட்ராக்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. வாரத்துக்கு 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துருங்கன்னு ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசுறாங்க. அவரும் ரெகுலரா இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வருவாரு. ஒன்னு ரெஜிங்கிற பையன் கூட போவான், இல்ல சஜிங்கிற ஒரு பையன் கூட போவான். ஸோ இப்படிதான் அவங்க வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இந்த ஆட்டோ டிரைவர், அதாவது இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவார்ல, அந்த ஆட்டோ டிரைவர் இந்த மேரிக்குட்டியோட பொண்ணு, அதாவது வெளியூர்ல திருமணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த சினிங்கிற பெண்ணுக்கு கால் பண்றாரு. அவர் எதுக்கடா கால் பண்றாருன்னா, அந்த பொண்ணு பதட்டமா ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன், உங்க ஊர் பச்சடி தான், உங்க அம்மாவை நான் தான் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேங்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியுமே, எனக்கு எதுக்கு கால் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை மேடம், நான் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஃபோன் பண்றேன். உங்க வீட்டில் பலவிதமான மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. என்னது மர்மமான விஷயங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேடம், உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வாரம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன், அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கூட்டிட்டு போவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாளும் தான் உங்க அம்மாவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நான் பார்க்கல. உங்க அம்மாவை மட்டுமல்ல, உங்களோட மூத்த சகோதரர் ரெஜிங்கிற அந்த நபரையும் பார்க்கல. ஸோ இந்த 2 பேரையும் நான் பார்த்தே பல நாளாச்சு மேடம். சரி, ஓகே, ஏதாவது வெளியூர் போயிருப்பாங்க, வேலையாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பட் அந்த அம்மாவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமேனு வீட்டுக்கு போனால் உங்கள் 2வது சகோதரர் சஜிங்கிற நபர் தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட அம்மாவும் என்னோட அண்ணனும் வெளியூர் போயிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தேவைப்பட்ட அவங்களை கூட்டு விடுறேங்கிற மாதிரி அந்த ஆட்டோக்காரர் சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த ஆட்டோக்காரரும் யோசிச்சுட்டே போயிடுறாரு. அப்போ அவர் அடிக்கடி சவாரி போகும்போது இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க வீடு எப்படி இருக்குன்னா, சுற்றி எங்கே பார்த்தாலும் நல்லா பின்னாடிலாம் நிறைய இடம் இருக்கும், கார்டனிங் ஒர்க்கு பண்ணுவாங்க. அந்த வீட்டை சுற்றி மரம் வெட்டுறதுலேருந்து நிறைய ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்லாம் யார் பண்ணுவானா, இந்த வீட்டில் இருக்கிற மூத்த பையன் ரெஜிங்கிற பையன் தான் பண்ணுவான். இந்த சஜிங்கிறவன் ஒரு நாள் இந்த வேலையை பார்த்ததில்ல. பட் இந்த ஆட்டோ டிரைவர் எப்பெல்லாம் கிராஸ் பண்ணி போறாரோ அப்போ அந்த சஜிங்கிற பையன் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பட் ரெஜி அண்ட் அவங்க அம்மா மேரிக்குட்டி 2 பேர்த்தையும் பார்க்க முடியல. இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு மேடம். நானும் பலமுறை போய் கேட்டா ஒவ்வொரு டைமும் ஒரு காரணம் சொல்றாரு. உண்மையிலேயே உங்க அம்மா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நான் இது பெருசா எடுத்துக்கல. அப்போ எலெக்ஷன் டைமும் வருது. எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்கு பார்த்தா சஜி மட்டும் தான் வராரு, ரெஜி வரல. அதுலயும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, போனா போது விட்டுறலான்னு விட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்க 2வது சகோதரர் இருக்கார்ல சஜி,
அவர் எனக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காரு மேடம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுதான் அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு. என்னது, என்னோட சகோதரருக்கு திருமணம், அது எனக்கே தெரியாதா? சரி, அந்த பத்திரிகை நீங்க பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. பார்த்தோம். எத்தனாம் தேதி திருமணம் போட்டிருந்ததுன்னு கேட்டதுக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் வருஷம் திருமணம்னு போட்டிருந்தது. அவர் 13ஆம் தேதியிலேருந்து பத்திரிகை வச்சிட்டு இருக்காரு. பட் அவர் மட்டும் தான் பத்திரிக்கை வைக்கிறாரு. உங்க அம்மாவும் வரல, உங்க சகோதரர் இன்னொரு சகோதரரும் வரல. அப்ப நானே கேட்டேன், என்னாச்சு, ஏன் அம்மா வரல, ஏன் ரெஜி வரலன்னு கேட்டா, என்னோட கல்யாண விஷயமா பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெளியூருக்கு போயிருக்காங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த சஜி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 20ஆம் தேதி கல்யாணத்துக்கு ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை வச்சுட்டாரு. ஆனால் பாருங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கே கல்யாணம் நடக்கிறது தெரியல. இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருந்தவர் திடீர்னு நான் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு பணம் கிடைக்கல, கல்யாணத்தை நான் ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்றேன்னு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு வந்து திருமணத்தை வந்து போஸ்ட்போன் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, பத்திரிக்கையில 20ஆம் தேதி நடக்க வேண்டிய கல்யாண டேட்டை 30ஆம் தேதி அடிச்சு எழுதி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்குறாரு. ஏற்கனவே பத்திரிக்கை கொடுத்தவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கல்யாணத்தை ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்றேன்னு சொல்றாரு. மேடம், எனக்கு என்னமோ உங்க வீட்டில் ஏதோ ஒரு மர்மமா இருக்கு. இந்த மாதிரி நடந்ததே இல்லை. மேரி குட்டிங்கிற உங்க அம்மாவையும் உங்க மூத்த அண்ணனையும் நான் பார்க்காம இருந்ததே இல்லை. ஸோ உங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது. உங்க வீட்டுக்கு நெருக்கமானவங்கிற முறையில் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க பார்த்து கொஞ்சம் விசாரிங்கன்னு சினிங்கிற அந்த பெண்கிட்ட சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கு அப்படியே தலையில சுத்தியில வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடந்த 20 நாளா இந்த பெண்ணும் அவங்க அம்மாவை தொடர்பு கொள்றாங்க, அவங்க மூத்த அண்ணனை தொடர்பு கொள்றாங்க. 2 பேர்த்தையும் போன்ல ரீச் பண்ணவே முடியல. இந்த சஜிங்கிற நடுவுல அண்ணன்ட்ட கேட்டா அவனும் 1000 காரணம் சொல்றான். அம்மா இங்க போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்கன்னு 1000 காரணம் சொல்றான். அப்ப அந்த பெண்ணுக்கு அது சந்தேகமா தெரியல. பட் எப்போ இந்த ஆட்டோ டிரைவர் போன் பண்ணி சொன்னாரோ அப்பதான் இந்த அம்மாவுக்கு மேலும் சந்தேகம் வலுப்படுது. ஸோ இதுக்கு மேலே தன்னால் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம நேராக போய் பார்த்துட வேண்டியதானே. அணக்கராங்கிற இவங்க ஊர்லேருந்து பச்சடிங்கிற தன்னோட சொந்த கிராமத்தை நோக்கி சினிங்கிற இந்த பெண்மணி போகிறாங்க. கடந்த 20 நாளா தன்னோட அம்மாவையும் மூத்த சகோதரியும் ரீச் பண்ண முடியல. ஆட்டோ டிரைவரும் இப்படி சொல்கிறாரே, சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்தலான்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் பார்த்த சினிங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. உண்மையிலேயே அவங்க வீட்டில் மேரி குட்டிக்கும் அவங்க மூத்த சகோதரருக்கும் என்னதான்ப்பா நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டில் நடக்குதுங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் 1 செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போது. வழக்கம் போல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்த சினிங்கிற பெண்மணி தன்னோட கணவர்கிட்ட எதுவுமே சொல்ல, நான் ஜஸ்ட் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி வர்றாங்க. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கிளம்பி வராங்க. அதாவது முந்தின நாள் அவங்க ஆட்டோக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காரு, இவங்க மறுநாள் கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வந்தவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா அந்த சகோதரர் சஜிங்கிறவர் வெளியில் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த சஜி கிட்ட கேட்குறாங்க, என்னடா எப்படி இருக்க, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அம்மா காணோம், எங்கே ரெஜிலாம் எங்கே அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க. அப்போ அந்த சஜிங்கிற சகோதரர் என்ன சொல்கிறாரு, அம்மாவும் ரெஜியும் பழனிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு. ஏற்கனவே ஒவ்வொருத்தர்ட்டையும் வேறு வேறு மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ தன்னோட சொந்த சகோதரி வந்து கேட்கும்போது பழனிக்கு போயிட்டாங்கன்னு வேற மாதிரி கதை சொல்கிறாரு. பட் அதே டயத்தில் தனக்கு திருமணம் இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற எந்த தகவலையும் தன்னோட சகோதரி கிட்ட சொல்லலை. ஸோ இதுல இருந்தே சினிங்கிற அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் தன்னோட அம்மாவுக்கும் மூத்த சகோதரருக்கும் ஒரு மிகப்பெரிய பேராபத்து நிகழ்ந்திருக்குன்னு. சரி அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க கேஷுவலாக உள்ள போறாங்க. நேராக அவங்க அம்மா இருக்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தா ரூமே நீட்டா இருக்கு. அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி அழகா அந்த ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா எப்பவுமே வெளியூருக்கு போனா ஒரு பேக் எடுத்துட்டு போவாங்க. அந்த பேக்கும் இங்கே தான் இருக்கு. ஸோ வெளியூருக்கு பழனிக்கு போற பெண்ணை ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. தனக்கு சொந்தமான ஒரு உடைமையை அவங்க எடுத்துட்டு போல. ஸோ ஒரு சின்ன சந்தேகம் வருது. அடுத்து தன்னோட ரெஜிங்கிற சகோதரோட ரூமுக்கு போறாங்க. அங்கேயும் இதே தான். அவரோட உடைமைகள் எல்லாமே அப்படி நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. அவரும் தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வெளியூருக்கு போன மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல. அப்போ இந்த சினிக்கு புரிஞ்சு போச்சு, தன்னோட சகோதரர் சஜி பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி.
சரி ஓகே நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி கிளம்பி போறாங்க. கிளம்பி போறவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஆனா அவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது தன்னோட அம்மாக்கும் மூத்த சகோதரருக்கும் ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. இந்த சஜிங்கிறவன் எதையோ மறைக்கிறான்னு தெரியுது. ஆனா அந்த பொண்ணுக்கு தனியா என்ன பண்றது தெரியாம பஸ் ஸ்டாண்ட்லயே இப்படி திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல, திரும்ப கிளம்பி தன்னோட சொந்த வீட்டுக்கே போறாங்க. அவங்க கணவர்கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது சினி அவங்க அம்மாவை ரீச் பண்ண முடியாம இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது, பிளஸ் இவங்க போய் நேரா பார்த்துட்டு வந்தது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ பல விஷயங்கள் நெருடலா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த கணவர் என்ன சொல்றாரு, நீ சந்தேகமே பட வேண்டாம், அவங்க 2 பேத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு, இதை நம்ம லேட் பண்ண வேணாம், உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அதே 27ஆம் தேதி சாயங்காலம் திரும்பவும் அந்த அணக்கராலேருந்து இந்த பச்சடிங்கிற கிராமத்துக்கு சினி தன்னோட கணவரோட வர்றாங்க. இப்போவே நைட்டு ஒரு 7:30 மணி 8 மணி ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் இந்த பெண்மணி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், ஓகே மேடம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுங்க, நாங்கள் இப்போவே உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் சகோதரரை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி சொல்கிறாங்க. அப்போ சினியும் ரொம்ப டீட்டெயிலாக நடந்த எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க. அப்போ 2 போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறதுக்காக இந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் இந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டோட வராண்டால வெளியில சஜி உட்கார்ந்திருக்கான். போலீஸை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் என்னடா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. சார் நல்லா இருக்கேன் சார், என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் உங்கள் அம்மாவையும் உங்கள் பிரதரையும் விசாரிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? இல்லை நாங்கள் விசாரிக்கணும், கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. அவங்க வெளியூர் போயிருக்காங்க சார். எதுக்கு போனாங்க? இப்போ எனக்கு திருமணம் நடக்க போதில்ல, அது விஷயமா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்கன்னு இவங்க கிட்ட ஒரு பொய் சொல்கிறான். ஸோ இந்த சஜிங்கிறவன் அவங்க அம்மா சகோதரர்கள் எங்கே போயிருக்காங்கிறத ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் பல விதமான தியரி சொல்கிறான். அவங்க சகோதரி கிட்ட ஒன்று சொன்னால் இப்போ திரும்ப போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் மாற்றி சொல்கிறான். அப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, உன் வீடை கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. அப்போவே இவனுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சார் எதுக்கு சார் பார்க்கணும்? பார்க்கணுடா, கதவை திறந்து விட்றா அப்படிங்கிறாங்க. இவனு கதவை திறந்து விட்றான். ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த சஜிங்கிறவன் வீட்டுக்கு வேகமாக ஓடுறான். ஒரு பேக் வச்சிருக்கான். அந்த பேக்கை எடுத்துட்டு கொல்லைப்புறம் வழியா பின்னாடி கூட்டி திடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். எங்க ஓடுறான் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா அந்த ஏலக்காய் பிளான்டேஷன் தான் இருக்கு. நல்லா அடர்ந்த பகுதி. அந்த ஏலக்காய் பிளான்டேஷனுக்குள்ள பதறி அடிச்சுட்டு ஓடுறான். இப்போ போலீஸ் ஒரு விஷயமா விசாரிக்க வர்றாங்க. சம்பந்தப்பட்ட அந்த நபர் பதறி அடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடுறானா என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்கான். எப்போ வேணாலும் போலீஸ் தன்னை தேடி வரலாம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியே வச்சிருக்கான். அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல அப்படின்னு உடனே பதட்டம் அடைஞ்ச இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு போலீஸ் ஃபோர்ஸே வந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்தில் இவன் எதுக்காக ஓடுறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு போலீஸ் ஆபீசர் இந்த வீட்டுக்கு முன்னாடி நைட்டு 9 மணிக்கு வந்த உடனே அந்த ஏரியா மக்கள் பரபரப்பாயிட்டாங்க. எல்லாரும் சார் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ போலீஸ் கேஷுவலா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது, நீங்க எப்போ மேரிக்குட்டி அண்ட் ரெஜி 2 பேரையும் பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரே பதில், சார் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் தான் சார் நாங்க பார்த்தோம், ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருக்கும் சார், அதுக்கப்புறம் அவங்கள நாங்க பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த 2 பேத்துக்கும் ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு. அப்போ போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க, அந்த வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த வீட்டுக்குள்ள எந்த கிரைமும் நடந்த மாதிரி ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. சோ போலீஸ் இந்த வீடை ஃபுல்லா தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல 2-3 போலீஸ் டீம் அந்த காட்டுக்குள்ள, அதாவது அந்த கார்டமன் பிளான்டேஷனுக்குள்ள ஓடி போன அந்த நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் எப்படி வெறும் காலோட தான் ஓடி இருக்கான், உள்ளுக்குள்ள எந்த வெஹிக்கிளும் வராது. அதனால 2-3 போலீஸ் டீம் போறாங்க. ஒரு போலீஸ் டீம் அவங்களும் அந்த ஏலக்காய் பிளான்டேஷனுக்குள்ள நடந்து பின்புறமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு போலீஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரோன் வச்சு தேனா அவனோட மூவ்மெண்ட்டை வச்சு மேபி அவனை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படி 2 செட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் இந்த வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. வீட்டுக்குள்ள எதுவும் கிடைக்கல. பட் அதே டயத்தில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஜஸ்ட் கேரளா, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கார்டமன் பிளான்டேஷன். ஸோ எப்படி இருக்கும் அந்த ஏரியாலாம், பச்சை பசேன்னு பின்னாடி பேக் யார்டு சூப்பரா இருக்கும். கொல்லைப்புறத்துல அங்கேயும் நிறைய செடிகள் மரங்கள் எல்லாமே அழகா இருக்கு. அந்த இதை ஃபுல்லா போலீஸ் தேடிட்டே வரும்போது ஜென்ரலா சில இடத்துல பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சாயில் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிருந்தா அந்த மாதிரி வித்தியாசமாக படுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்படியும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ உண்மையிலேயே இந்த மேரிக்குட்டிக்கும் ரெஜிக்கும் என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியாம போலீஸ் அந்த கொல்லைப்புறத்தை தேடிட்டு இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இடத்த பார்க்குறாரு. அது என்ன இடம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் பிட்டுன்பாங்க. அதாவது உரங்களை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய குழி தோண்டி அது மேலே ஒரு மூடி வச்சு மறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் உரம் போடப்படுற அந்த ஒரு குழிக்கு மேலே நிறைய செடிகள் இருக்கிறத பார்க்குறாங்க. புதுசு புதுசாக செடிகளை நட்டு வச்சிருக்காங்க. அந்த கொல்லைப்புறம் ஃபுல்லாக அவ்வளோ ஏரியா இருக்கு, நீ அங்கே போய் புதுசாக செடியை வச்சிருக்கான்ல, எதுக்கு இந்த உரம் போறதுக்காக பயன்படுத்தப்படுற குழிக்கு மேலே நீ மூடி செடிகளை நட்டு வச்சிருக்க? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சாயில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியறதுனால போலீஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணிட்டாங்க இந்த இடத்த தோண்டி பார்க்கலான்னு. அப்போ அந்த ஃபெர்டிலைசர் பிட்டை தோண்ட ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள கொஞ்சம் சாயில் டிஸ்டர்பன்ஸ் நல்லா தெரியுது. அதை ரீசெண்டாக யாரோ குழி தோண்டி மூடி இருக்காங்கன்னு தெரியுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி தான். இதுக்குள்ள நம்ம என்னப்பா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தொடர்ந்து தோண்டிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள ஒரு மனிதனோட கால் பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன மாதிரி இருக்கு. தோண்ட 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 அந்த மனிதனோட முழு உடல் பாகமும் கிடைக்குது. இப்படி தோண்டி வெளியில எடுத்துட்டு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு சடலமும் இருக்கு. இப்போ அதையும் தோண்டி தோண்டி பார்த்தா அது ஒரு பெண்ணோட சடலம். இந்த சடலம் புதைக்கப்பட்டு பல நாள் இருக்கலாம், முழுவதுமாக அழுகிருச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபேஸை வச்சு அந்த சடலம் யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு 45 வயசு ஆண், ஒரு 65 வயசு பெண். பட் இந்த மாதிரி ஒரு வயசுல இருக்கிற 2 பேரை தான் போலீஸ் ஆஃபீஸர் தேடிட்டு இருக்காங்க. பட் முகம் சரியா தெரியலங்கிறதுனால இது உண்மையிலேயே மேரிக்குட்டியா ரெஜியாங்கிறத சொல்ல முடியல. மேலும் இந்த ஃபெர்டிலைசர் பிட்டுக்குள்ள இவங்க உடலை போட்டு புதைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சுண்ணாம்பு துகள்களை, சுண்ணாம்பு பவுடரை போட்டிருக்காங்க. அது நம்ம நிறைய கிரைம்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரி சுண்ணாம்பை உள்ள போட்டா அந்த உடல் சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும். அது நிறைய பேர் கிரைம் பண்றவங்க இது வழக்கத்தில் வச்சிருக்க விஷயம் தான். ஸோ இந்த நபருக்கும், அதாவது இந்த கொலையை பண்ண அந்த கொலைகாரனுக்கும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு சுண்ணாம்பு துகள்களை உள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் இப்போ என்னன்னா, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு இது யாருன்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும்னு இந்த சினிங்கிற பெண்ணை வர சொல்றாங்க. அந்த பொண்ணு பார்த்தவனே சொல்லிச்சு, சார் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சது என்னோட அம்மா. இதே ட்ரெஸ்ஸை வச்சு சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சது என்னோட மூத்த சகோதரர் ரெஜி. இவங்க 2 பேரும் தான் சார்ங்கிற மாதிரி அந்த பெண் உறுதியா சொல்றாங்க. பட் அப்படி இருந்தா கூட ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்புறாங்க. பட் ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. ஸோ போலீஸ் தேடிட்டு இருக்க இந்த 2 பேரும் தான் கொலை செய்யப்பட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உரக்குழிக்குள்ள புதைக்கப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன குழி, அதுக்குள்ள 2 சடலத்தை புதைக்கிறது அவ்வளோ விஷயம், ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அவங்க காலை மடிச்சு உடச்சி திணிச்சு தான் இதை பண்ணியிருக்கான். ஸோ அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கு. பட் அதே டயத்தில் அவங்க மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தான் வர முடியும். அப்போ இந்த 2 கொலை யார் பண்ணியிருப்பா? ரொம்ப ஈஸியான கெஸ்ஸு. ஸோ இந்த சஜிங்கிற பையன் தான் பண்ணியிருப்பான். அவன் தான் தன்னோட சொந்த அம்மாவையும் சகோதரரையும் கொலை பண்ணியிருக்கான். பட் எதுக்காக கொலை பண்ணான் அப்படிங்கிற காரணம் உண்மையிலேயே அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் போலீஸ் டீம் இதே மாதிரி அந்த ஏலக்காய் பிளான்டேஷனுக்குள்ள உள்ள நடந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ட்ரோன் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 27ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. 28ஆம் தேதி ஆகுது, அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவன் என்ன ஆகுதுன்னா, உள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிட்டான். பட் உள்ளுக்குள்ள தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, தாகத்தில் வறண்டே செத்து போயிடுவாங்க. பட் போலீஸோட பயம் என்னன்னா, இவன் இந்த ஏலக்காய் பிளான்டேஷனை தாண்டி காட்டுப்பகுதிக்குள்ள போயிட்டானா அடுத்து இவன் தமிழ்நாடு பார்டருக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த தமிழ்நாடு பார்டருக்குள்ள போயிட்டானா இவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காண்டி தான் போலீஸும் இடைவெளி விடாம தேடிட்டு இருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி ஆகுது, இவனுக்கு தாகம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று வாலண்டியராக வெளியில் போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது, இல்லை இந்த தாகத்திலையும் பசியிலையும் இந்த காட்டுக்குள்ளேயே மரணிக்கிறது. ஸோ இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு பார்த்து, இல்லைப்பா என்னால் இதுக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே ஓடி ஒளிய முடியாதுன்னு முடிவு பண்ணவன் நான் வெளியில் வர்றேன்னு சொல்லி, ஸோ அந்த காட்டோட என்ட்ரன்ஸ் வழியாக அப்படி வெளியில் வந்தால் ஒரு மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோடுக்கு போகிறான், அங்கே ஒரு டீ கடை இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவனோட ஃபோட்டோ எல்லாத்தையும் அந்த லோக்கல் பொதுமக்கள் கிட்ட டீ கடை எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணி நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு இவனை தேடிட்டு இருக்கணும். அப்போ இவன் அந்த டீ கடைக்கு போகிறான். அப்போ அந்த டீ கடை ஓனர் ஈஸியாக பார்த்தவனே, ஏய்
நீ சஜி தானே அப்படின்னு கேட்குறாரு. இவன் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்ல. நான் சஜி தான், என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தயவு செய்து குடிக்க கொஞ்சம் தண்ணியும் ஒரு டீயும் கொடுங்கன்னு கேட்குறான். ஸோ அந்த டீ கடை ஓனரும் தண்ணி டீ கொடுத்துட்டு போலீஸுக்கு இதை பற்றி தகவல் சொல்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே போலீஸ் ஆஃபீஸர் வந்து சஜிங்கிற இந்த நபரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்கிட்ட போய் உங்கள் அம்மா எங்க, அண்ணன் எங்கன்னு கேட்டால் இவன் வந்து இதே கதையை தான் சொல்லுவான். அதனால போலீஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த உரக்குழிக்குள்ள எண்ணத்தை கண்டுபிடிச்சவங்கிறத சொல்கிறாங்க. அதை சொன்னால் வேற வழியே இல்லை, அவன் வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அதனால அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சிட்டே அமைதியாக இருக்கான். ஓகே சார், நான் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த குடும்பத் தலைவர் 2018ஆம் வருஷம் திடீர்னு காணாமல் போயிடாரு. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட முழு சுமையும் அந்த மேரிக்குட்டிங்கிற மனைவி மேலேயும் இந்த 2 பசங்க மேலேயும் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால இவங்களோட வாழ்க்கையும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஜென்ரலாக ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணி வைப்போம். பட் ரெஜிங்கிற இந்த மூத்த பையனுக்கு 48 வயசாகுது, அவனுக்கு திருமணம் நடக்கல. இந்த சஜிங்கிறவனுக்கு 43 வயசாகுது, அப்பவும் திருமணம் நடக்கல. இந்த ரெஜிக்கு வந்து திருமணத்தில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிளஸ் அதே டயத்தில் அவனுக்கு வரன் பார்க்குறாங்க, செட் ஆகல. பட் இந்த சஜிங்கிறவனுக்கு திருமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட வாழ்க்கையில குறிக்கோளே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த டயத்தில் தான் மேரிக்குட்டிங்கிற இந்த பெண்மணிக்கு வந்து பக்கவாதம் வந்து அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க. ஸோ சரியாக வீட்டு வேலை பார்க்க முடியல, சமைக்க முடியல. அப்போ அந்த சஜிங்கிறவன் என்ன சொல்கிறான், டே ரெஜி, நீ தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால் உண்மையிலேயே அம்மாவும் கவனிச்சுப்பாங்க, ஸோ உனக்கும் மனைவியாக இருப்பாங்க, இந்த வீடே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவன் எனக்குலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா பரவாயில்ல, எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதுக்கு வந்து அந்த மேரிக்குட்டிங்கிற அம்மாவும் இந்த ரெஜிங்கிற பையனும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுவும் மேரிக்குட்டி என்ன சொல்கிறாங்க, வீட்டில் மூத்த பையன் இருக்கும்போது சின்னவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா உண்மையிலேயே ஊரில் இருக்க மக்கள் என்ன பேசுவாங்க, உங்கள் அண்ணனை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் முடியாது, நீ வெயிட் பண்ணு, அவனுக்கு திருமணம் நடந்தாதான் உனக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சச்சிக்கு வந்து பயங்கர கோபம் வருது. என்னடா இது, நமக்கு 43 வயசாச்சு, நம்ம ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேலேயும் அண்ணன் மேலேயும் ஒரு கோபம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ரெஜிக்கும் சஜிக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். அப்படி சண்டை வரும்போது கோபத்தில் இந்த ரெஜிங்கிற மூத்த பையன் சின்ன பையனை அவ்வளவு அவமானப்படுத்தி பேசுவானா. என்ன மாதிரி பேசுவானா, நீ உண்மையிலேயே எங்க அப்பாவுக்கு பிறந்தவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில தவறான வார்த்தையை பேசும்போது, உண்மையிலேயே உனக்கு சொத்துலாம் நான் பங்கு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வந்து ஏளனமாக பேசியிருக்கான். அதாவது இவங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த அம்மா மேரிக்குட்டிங்கிற பெண்மணிக்கு வந்து 1 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. ஸோ அந்த நிலத்தை வந்து இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறதா ஒரு பிளான் இருக்கும்போது, நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு பிறக்கல, அந்த நிலத்தை உனக்கு தரமாட்டேங்கிற மாதிரி அடிக்கடி ஏளனமாக பேசுறதுனால அது அந்த சஜிங்கிறவன் மிகப்பெரிய இன்சல்ட்டா ஃபீல் பண்ணியிருக்கான். அப்போ வந்து இந்த சஜி முடிவு பண்ணிட்டான், நம்ம திருமணம் பண்ணிக்க வேண்டியதான், இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்றான், கல்யாண பத்திரிகையை அடிச்சிடறான். பட் ஒரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு பொண்ணே பார்க்கல, அப்படி இருந்தாலும் கல்யாண பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ பொண்ணு கிடைச்சிச்சா கிடைக்கலையா அது 2வது விஷயம். ஆனால் இவன் கல்யாண பத்திரிக்கை அடித்து அவங்க அம்மாக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் காமிக்கிறான். 2 பேத்துக்கும் பயங்கரமான கோபம். அவங்க அம்மாலாம் கொதிச்சு போயிட்டாங்க. ஏண்டா, நான் ஏற்கனவே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அண்ணன் இருக்கும்போது உனக்கு கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு, இப்போ நீ என்னன்னா கல்யாண பத்திரிக்கை வந்து நிற்கிற, அது எந்த பொண்ணோ என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது, நீ உடனே ஸ்டாப் பண்ணு, ரெஜிக்கு திருமணம் பண்ணாதான் உனக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருஷம் நைட்டு ஒரு டின்னர் சாப்பிட்ற டயத்தில் இந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த சஜி அப்படி கொதிச்சு எழுந்துட்டான். இந்த எரிமலை வந்து ஒரு நாள் வெடிச்சு செதறும் பாருங்க, அந்த மாதிரி. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேங்கிறாங்க, கேட்டா எங்க அப்பாவுக்கு பிறக்கலன்னு ஏளனமா பேசுறீங்க, நீங்க 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒன்ன அப்படின்ட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான் பாருங்க. அந்த சாப்பாட்டு பிளேட்டை தூக்கி அவங்க அண்ணன் மேல ஒரே அடி. அப்போ அவங்க அண்ணனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் ரெஜிக்கு. இவனை சச்சி அடிக்கிறான், இவன் அவங்க அண்ணனோட நெஞ்சிலே ஒரு குத்துறான். ஸோ 2 பேரும் கட்டி போறேன்னு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
இந்த சத்தத்தை கேட்டு பெட்ரூம்ல இருந்து அவங்க அம்மா மேரிக்குட்டி பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அடே சண்டை போடாதீங்கன்னு விலைக்கு விட ட்ரை பண்றாங்க. பட் இந்த சஜிங்கிற பையனுக்கு கொலை வெறி. ஓ நீ வந்துட்டியா, நீ தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேங்கிற, இந்தா நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மூஞ்சில ஒரு குத்து, அதுவும் நெஞ்சிலே ஒரு குத்து. அந்த அம்மா போய் இப்படி விழுந்துட்டாங்க. பட் அப்படி இருந்தாலும் ரெண்டு பசங்க சண்டை போறாங்களே, ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து திரும்பவும் தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த சஜிக்கு வந்துச்சு, ஏ கிளவி நீ என்ன பேச்சு பேசுன, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்ற, இங்க பாரு அப்படின்னு இப்படி பிடிச்சு இப்படி தள்ளுறான். அந்த அம்மா போய் செவத்துல மோதுது. மேரிக்குட்டி தலையில அடிபடுது. அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் சஜி ஃபீல் பண்ணுறான், தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னு பக்கத்தில் போய் பார்க்குறான். அந்த அம்மாவோட உடம்புலேருந்து மூச்சு இல்லை, செத்து போச்சு. ஐ டோன்ட் கேர் அப்படிங்கும் போது அந்த பக்கம் அந்த மூத்தவன் எந்திரிச்சு வர்றான். ரிஜிங்கிறவன், டேய் அம்மாவை கொன்னுட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ இன்னும் சாகலையா, இருடா உன்னையும் காலி பண்றேன் அப்படின்னு பக்கத்துல ஒரு டவல் இருக்குல்ல, அந்த டவலை எடுத்து ரெஜியோட கழுத்துல நெரிச்சு அவனையும் கொலை பண்ணிடான். பாடி நம்ம கல்யாணத்துக்கு இடையூறு அந்த ரெண்டு பேரும் காலி, இனிமேல் அந்த 1 ஏக்கர் நிலமும் நம்மளுக்கு தான், நம்மளை பத்தி யாரும் ஏளனமா பேச மாட்டாங்கன்னு இப்ப 2 பேரை கொலை பண்ணிட்டான். இப்போ அடுத்து மிகப்பெரிய டாஸ்க் இந்த உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். பட் உடனே எப்படி பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த 2 உடலை கட்டிலுக்கு கீழேயே தள்ளி வச்சிருக்கான். அதுவும் அந்த ஊர் மக்கள் வந்து சின்ன கிராமங்கிறதுனால 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, இல்லைன்னா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்க மேரிக்குட்டியை காணோம், எங்க ரெஜியை காணோம்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரெகுலராக அவங்க வீட்டை சுற்றி என்னெல்லாம் வேலை நடக்குமோ அந்த பேக் யார்டில் ஃப்ரெண்டில் அந்த வேலை எல்லாத்தையும் ரெகுலராக நடக்கிறான். அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பக்கம் போகும்போது பார்க்குறாரு, இந்த வேலையெல்லாம் இவன் பண்ண மாட்டானே, இவன் எதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான், ஏன் அந்த அம்மாவையும் காணும் மூத்த பையனையும் காணும். அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அந்த ஒரு சந்தேகத்தோட அவர் கிளம்பி போயிட்டார். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒவ்வொன்றுக்கு ஒரு தியரி. ஒரு டைம் என்ன சொல்றான், பழனிக்கு ஊருக்கு போயிருக்காங்கிறான். ஒரு டைம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்கிறான். இன்னொரு டைம் டவுனுக்கு போயிருக்காங்க, அந்த நெடும் கண்டம்ங்கிற ஒரு டவுனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றான். இன்னொரு டைம் எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அந்த வெட்டிங் இன்விடேஷனை கொடுக்கறதுக்கு வேற இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் இவங்களை பத்தி கேட்குறாங்களோ ஒவ்வொரு டைம் போய் சொல்லிட்டே இருந்திருக்கான். பட் இந்த டைத்துல தான் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனா இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுக்க வர்றவங்க என்னப்பா ஆச்சு மேரிக்குட்டியை காணோம் அவங்க அண்ணன் எங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, நீங்க ஸ்லீப் கொடுங்க நான் கொடுத்துறேங்கிற மாதிரி அதையும் வாங்கி வச்சிருக்கான். மறுநாள் ஓட்டு போட பார்த்தப்போ எல்லாரும் பார்த்தாங்க, அந்த மேரிக்குட்டியும் வரல, அவங்க அண்ணனும் வரல. அந்த ஆட்டோ டிரைவர் அப்பவும் கேட்டிருக்காரு. அப்போ ஒரு கதை சொல்லியிருக்கான், டவுனுக்கு போனவங்க திரும்ப வரலன்னு. என்னடா இது டவுனுக்கு போயிட்டாங்க சொல்ற, எத்தனை தடவை டவுனுக்கு போவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்மணிக்கு பக்கவாதம் வந்திருக்கு. வாரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். பட் அந்த பெண் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா இவன் எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றானே. அப்ப அந்த பெண்மணியோட உடல்நிலை என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு கவலை வருது. அதே டயத்துல பார்த்தா எனக்கு கல்யாணம்னு ஊர் ஃபுல்லா பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் இந்த மெயின் டைம் இடைப்பட்ட இந்த டயத்தில் வந்து இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு இவனுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அழுகி போய் வர ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சரி எங்கே புதைக்கலான்னு பார்க்கும்போது அவனோட வீட்டுக்கு பின்னாடி பார்க்குறான். போய் குழி தோண்டினா அது ஒரு கிராமம், பக்கத்து வீட்டில் நம்ம ஊர் மாதிரி இங்கே காம்பவுண்ட்லாம் இருக்காது. இப்படி குழி தோண்டினாலே எதுக்கு இந்த குழி தோண்டன்னு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஏற்கனவே ஒரு உரக்குழி இருக்கிறத பார்க்குறான். அந்த மூடியை எடுத்து பார்க்குறான், ஓரளவு டீசெண்டாக இருக்குது. என்னதான் உடலை வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளே போட முடியாட்டா கூட நல்லா திணிச்சு போடலாங்கிற மாதிரி ஒரு நைட்டு அந்த உரக்குழியை இப்படி ஓப்பன் பண்ணி 2 பேரோட சடலத்தையும் போட்டு மூடி அந்த இடத்துல யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு மணலெல்லாம் அப்படி போட்டு புதுசாக செடிகளை வந்து நட்டு வச்சிருக்கான். ஸோ இப்போ வந்து எல்லாரும் தொடர்ந்து இந்த 2 பேர்த்தையும் கேட்பாங்க. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு இமேஜினேஷனை செட் பண்ணி கேட்டால் கல்யாண பத்திரிக்கை வைக்க வெளில போயிருக்காங்கன்னு கொஞ்ச நாள் அப்படியே தள்ளிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் பண்ணி தான் இந்த கல்யாண பத்திரிகை நாடகத்தை அரங்கேற்றிருக்கான். பட் ஒரு சோர்ஸில் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு பொண்ணே கிடைக்கல, சும்மா ஃபேக்காக கல்யாண பத்திரிக்கை வச்சு எனக்கு கல்யாணம் மேபி அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல ஒரு அளவில்லாத ஒரு ஈடுபாடும் அளவில்லாத எதிர்பார்ப்பும் இருந்திருக்கு. அது கிடைக்கலங்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த இன்விடேஷனை குடிச்சா ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரி அவனுக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. அதே டயத்தில் நிறைய பேர் இந்த இன்விடேஷனை வச்சு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அம்மாவை பற்றி அண்ணனை பற்றி கேட்டான ஒரு மோசமான பிளான் தான் வச்சுக்கோங்களேன். அப்படி போட்டு தான் கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த இன்விடேஷன் தான் இந்த ஆட்டோ டிரைவருக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. அது எப்படி சொந்த அம்மா அண்ணன் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது. அதுவும் ஒரு கல்யாண தேதியை வந்து மாற்றி வைக்கிறான். இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஈவன் கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டால் அதுக்குரிய பதில் அவங்ககிட்ட இல்லை. இப்படி பலவித குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு கிட்ட நியூஸ் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அந்த 2 பேரோட சடலம் வந்து
உண்மையிலேயே மேரிக்குட்டி அண்ட் ரெஜியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அரசு மருத்துவமனையில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் 100% உறுதி சொல்லுது, சந்தேகமே கிடையாது, கொலை செய்யப்பட்டது மேரிக்குட்டி அண்ட் ரெஜி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஆக்சுவலி. சரி ஓகேப்பா, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான், அவங்க அம்மாவையும் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சிருக்கான், அந்த உடலையும் தோண்டி எடுத்து இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி இருந்தால் கூட இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த ஊர் மக்கள் அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஒருவேளை 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா மேத்யூங்கிற நபர் காணாமல் போனார்ல, அவரையும் இந்த சஜி ஏன் கொலை பண்ணி இந்த வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்போது திஸ் a valid பாயிண்ட். இந்த சஜிங்கிறவன் ஒரு பெரிய கொலை பண்ற அளவுக்கு கேபபிள் பர்சன். அப்போ அவன் இதை ஏன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கே. மேபி அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு சண்டை நடந்திருக்கலாம், அப்போ அவங்க அப்பாவை கொலை பண்ணி புதைச்சிருக்கலாம். இது மேபி அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட உடன்பாடு உடையது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏன் சந்தேகப்பட்டு தோண்டி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவனோட பேக்யார்டு ஃபுல்லாக தோன்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல எலும்புக்கூடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேத்யூவோட கார்மெண்ட் ஏதாவது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அது மேத்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்யார்டை ஃபுல்லாக தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மனிதனோட எலும்புக்கூடு கிடைக்குது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தவிர வேற எந்த தடயமும் கிடைக்கல. ஸோ இனிஷியலாக ஃபாரன்சிக் டீம் அந்த எலும்புக்கூடை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது உண்மையிலேயே மனிதனோட எலும்புக்கூடா இல்லை ஏதாவது விலங்குகளோட எலும்புக்கூடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, அது மனிதனுக்கு சொந்தமான ஒரு எலும்புங்கிறது தெரிய வருது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மனுஷனை புதைச்சிருக்காங்க. அது நார்மலாக சுடுகாடுனா பரவாயில்ல, வீட்டுக்கு பின்னாடி எப்படி ஒரு மனிதனை புதைப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது, அது ஏன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன மேத்யூவா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் வருது. பட் அது எப்படி உறுதிப்படுத்தணும், அந்த எலும்புலேருந்து ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து சம்திங் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் முடியும். பட் அந்த டெஸ்ட் வர்றதுக்கு பல நாள் ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேத்யூன்னு சந்தேகப்படுற மாதிரி கிடைச்ச எலும்பு கூட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்தால் தான் மேபி மேத்யூவும் கொலை செய்யப்பட்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைக்கப்பட்டாரா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மேரிக்குட்டி அண்ட் ரெஜிங்கிறது உறுதி செய்யப்படுது, அவங்க டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணதுனால. ஸோ இப்போ இந்த 2 கேஸில் அந்த சஜிங்கிற நபர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்காக போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நம்மளுக்கே தெரியும் 90 டேஸ்க்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதனால் கிடைச்ச எல்லா தடயங்களையும் வச்சு இந்த குற்றப்பத்திரிகையில் போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த குற்றம் நிரூபிக்கப்படும். இந்த சஜிங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதே டயத்தில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடும் மேத்யூவுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வந்துச்சுன்னா மேபி அந்த வழக்கிலையும் சஜிங்கிற அந்த நபர் குற்றவாளியாக கருதப்படலாம். இல்லைன்னா சஜிக்கு உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மேத்யூங்கிற அவங்க அப்பாவை யார் என்ன பண்ணா, யார் வீட்டுக்கு முன்னாடி புதைச்சா அப்படிங்கிறது கண்டிப்பாக சஜிக்கு தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை பற்றி நான் என்ன சொல்கிறது, ஸோ ஒவ்வொரு கொலைக்குமே ஒரு மோட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் ஒரு குடும்ப உறவுகளையே நம்ம கொலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மோட்டிவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க மேலே ஒரு அளவில்லாத வெறுப்பு ஏற்படும். சின்ன வயசுலேருந்தே சொந்த அம்மா, சொந்த சகோதரர் அப்படின்னு ஒரு பாச பிணைப்பில் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கிற ஒருத்தன் திடீர்னு அவங்க மேலே கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அதுவும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அவங்கள கொலை பண்ணும்போது அவங்க அண்ணன் எந்திரிச்சு வரான், நீ இன்னமாடா சாகாமல் இருக்க அது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் என்ன உணர்த்துது அப்படின்னா அவ்வளவு கோபம், நீயும் சாகுடா அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி இவங்க அம்மாவும் அந்த மூத்த பையனும் சேர்ந்து இவனோட திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. ஸோ அதில் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நியாயம் இருக்குன்னா கொலை பண்ணதை நியாயப்படுத்த முடியாது, அவனோட கோபத்தில் ஒரு சின்ன நியாயம் இருக்குது. சரி ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம், மூத்த பையனுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது, இல்லை சரியான வேலை இருக்காது, ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும். பட் அதே டயத்தில் அடுத்த பையனுக்கு அவனும் படிச்சிருப்பான், நல்ல வேலை இருக்கும், அவனுக்கு வயசு போகுதுன்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் இப்போ நார்மலாக நடக்குது. பட் இது ஒரு கிராமங்கிறதுனால இந்த அம்மாவும் மூத்த பையனும் சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது இவனுக்கு ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கு. ரெண்டாவது நீ எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவன் இல்லைங்கிற மாதிரி ஹியூமிலியேட் பண்ணும்போது அது அவனோட தன்மானத்தை சீண்டி பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் ஃபீல் பண்ணிக்க அந்த சொத்து பிரச்சனையிலையும் இவனுக்கு ஷேர் தரமாட்டேன்னு சொல்லும்போது தன்னோட உரிமைகள் இவங்க 2 பேர் மூலமாக பறிக்கப்படுது, என்னோட அடிப்படை உரிமைகளே பறிக்கப்படுது அப்படிங்கிற கோபத்தில் இவன் இந்த கிரைமை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறதான்,
அதாவது ஒரு கொலைக்கான மோட்டிவ் வந்து நியாயமான மோட்டிவாக கூட பல விஷயங்கள் இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து ஒரு கொலையை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. சினிமாவில் காமிக்கிற மாதிரி என் தங்கச்சியை ஒருத்தன் தவறாக நடந்துட்டான், நான் போய் 10 பேரை கொலை பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நியாயமான கோபம் தான். பட் அதுக்காக எல்லாரும் வந்து வன்முறையை கையில் எடுத்துட்டா அப்போ சட்டம் எதுக்கு, போலீஸ் எதுக்கு? ஸோ மேபி இதை வந்து சஜி வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு தனியாக போய் இருந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் கொலை பண்ணி அந்த ஆத்திரத்தில் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அது எப்படி பண்ண முடியும்? நான் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவன், எனக்கு தெரியும். அதாவது இப்போ இங்கேயாவது சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு வீடும் சிசிடிவி கேமரா தான். ஒரு வீட்டில் இருக்க ஒரு நபரோட ஆக்டிவிட்டி இல்லைன்னா அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் கிராமத்துலலாம் ரொம்ப பர்சனலாக வந்து கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் பர்சனலாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் 2 பேர் திடீர்னு காணாமல் போனாங்கன்னா அதுக்குரிய கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சந்தேகம் வரதான் செய்யும். பட் இந்த சஜி என்ன நினச்சான்னு தெரில, அதை எப்படியாவது மறைச்சிடலாம், நம்மளுக்கு திருமணம் நடக்க போதுங்கிற போர்வேலை எப்படியாவது மறைச்சிடலாங்கிற மாதிரி அவன் நினச்சிருந்தான். பட் கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ அவனுக்கு எப்போ வந்து தான் போலீஸ்கிட்ட மாட்டிப்போங்கிறது தோணுச்சு அப்படின்னா, அவனோட சகோதரி வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, அம்மா ரூமையும் பார்த்துருக்காங்க, அண்ணன் ரூமையும் பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிருக்காங்க. அப்போவே இவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, தன்னோட சகோதரி எப்போ வேணாலும் போலீஸ்கிட்ட போவா, போலீஸ் தேடி வந்தாங்கன்னா நம்ம இம்மிடியேட்டாக எஸ்கேப் ஆகுங்கிறக்காண்டி தான் ஏற்கனவே தன்னோட உடைமைகளை அழகாக பேக் பண்ணிவிட்டு அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது அன்னைக்கே நடந்திருக்கு. போலீஸ் வந்தவனே எஸ்கேப் ஆகி போயிருக்கான். ஸோ நான் நிறைய க்ரைமில் பார்ப்பேன், 99% வந்து ஒரு க்ரைமில் மோட்டிவ் எப்படி இருக்குன்னா, மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான மோட்டிவாக தான் இருக்கும். கொலைக்கு வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி மோட்டிவ் வந்து சில இடத்துல தான் கிடைக்கும். சினிமாவில் தான் நியாயப்படுத்துகிறமான மோட்டிவ் வந்து நிறையா இருக்கும். மற்றபடி கொலைன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை உணர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறாக நடந்துக்கிற மோட்டிவ், இல்லை ஒரு பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தன்னோட கள்ள தொடர்புக்கு இந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா ராபரி பண்ணுற இடத்துல இந்த மோட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேவலமான மோட்டிவ், தப்பான மோட்டிவாக இருக்கும். சில கேஸில் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவாக இருக்கும், இல்லை நியாயமான மோட்டிவாக இருக்கும். பட் இந்த கேஸில் அது என்னதான் நியாயமாக மோட்டிவாக இருந்தால் கூட கிரைம் தான். அதனால் நம்ம இந்த மாதிரி கிரைம் கேஸ்லேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது நல்ல மோட்டிவாகவே இருக்கட்டும். அதே டயத்தில் கிரைம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோன்னா அந்த மோட்டிவ்க்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அது கரெக்டான மோட்டிவ், நியாயமான மோட்டிவ். என் தங்கச்சியை ஒருத்தன் தவறாக நடந்துட்டான், அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆகா சூப்பர், நீங்கள் பண்ணது கரெக்ட் அப்படிம்பாங்க. அதுக்காக அவனை வெளில விட்டுருவாங்களா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதனால் ஸோ வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. நீங்கள் என்ன மாதிரி கோபமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு மோட்டிவாக இருந்தாலும் சரி, எப்போவுமே வன்முறைக்குள்ளே போகாதீங்க. அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டா இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்படி இந்த சஜிங்கிறவனுக்கு இரட்டை கொலை வழக்கு, அதுலேயும் அவங்க அப்பாவும் அது அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மேத்யூவுக்கு சொந்தமானு தெரிஞ்சுன்னா இன்னொரு 10 வருஷம் கூட கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவனோட வாழ்க்கையே போச்சு. ஏற்கனவே 45 வயசு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவன் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம ஜெயிலுக்கு போகிறது ஒரு பக்கம் அந்த விக்டிம் மேலே ஒரு சின்ன இரக்க உணர்வை உண்டு பண்ணது. அகெயின் கிரைம் தான். நீ தப்பு பண்ணேன்னா அதுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.